ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம 38 வருட வியாதியஸ்தனை இயேசு குணமாக்குகிற பைபிள் ஸ்டடியை பார்க்க போகிறோம். இதோட பைபிள் ரெஃபரன்ஸ் யோவான் 5ஆம் அதிகாரத்தில் இருக்கு. இயேசு ஒரு நாள் யூதர்களோட ஒரு பண்டிகையப்போ எருசலேமுக்கு வரார். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா என்கிற ஒரு குளம் எருசலேம் நகரின் ஆட்டு வாசல் பக்கத்தில் இருந்தது. பெதஸ்தா குளத்துக்கு 5 மண்டபங்கள் இருந்தது. அந்த மண்டபங்கள்ல குருடர், சப்பானிகள், சூம்பின உருப்புடையவர்கள் மாதிரியான நிறைய நோயாளிகள் படுத்திருப்பாங்க. ஏன்னா சில நேரங்களில் ஒரு தேவதூதன் வந்து குளத்துல இறங்கி அந்த குளத்துல இருக்கிற தண்ணீரை கலக்குவார். அந்த தண்ணீர் கலக்கப்பட்ட உடனே அங்க இருக்கிற வியாதியஸ்தர்ல யார் முதலாவதா தண்ணிக்குள்ள இறங்குறாரோ அவருக்கு எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் அவர் குணமாவார். ஃப்ரெண்ட்ஸ், வேதாகமத்தின் ஆரம்ப பிரதிகள்ல இந்த தேவதூதன் வந்து தண்ணீரை கலக்குகிறது குறித்து எதுவும் சொல்லப்படல. இந்த வார்த்தைகள் பிற்காலத்துல இணைக்கப்பட்டது. சில பழங்கால சாட்சிகள் பெதஸ்தாவின் தண்ணீர்ல மினரல் கண்டென்ட் அதிகமா இருக்கிறதால அது இயற்கையாகவே நிறைய மருத்துவ குணங்களை கொண்டது. இடைப்பட்ட நீரூற்றுகள் அந்த குளத்தை நிரப்புவதால அந்த நீரூற்றுகள் அந்த அதிர்வை ஏற்படுத்தியிருக்கலாம்னு சொல்றாங்க. சில வேத அறிஞர்கள் அது தேவதூதனால நிகழ்த்தப்படுற அற்புதம் தான் நினைக்கிறாங்க. அந்த தண்ணீர் எப்போ கலங்கும்னு காத்து கொண்டிருக்கிற வியாதியஸ்தர்கள்ல 38 வருஷமா வியாதியா இருந்த ஒரு மனிதனும் இருந்தார். இயேசு அந்த வழியா வந்து அந்த வியாதியா இருக்கிற மனிதன் படுத்து கொண்டிருக்கிறத பார்த்து அந்த மனிதன் ரொம்ப வருடங்களா வியாதிப்பட்டவர்னு அறிந்து அவரை பார்த்து, நீ சுகம் அடைய விரும்புறியான்னு கேட்கிறார். அதுக்கு அந்த மனிதன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படுறப்போ என்னை குளத்துல கொண்டு போய் விடுறதுக்கு யாருமே இல்லை. நான் அங்க போறதுக்குள்ளாடி வேற யாராவது ஒருத்தர் எனக்கு முன்னாடியே தண்ணியில இறங்கிடுறாருன்னு சொல்றார். உடனே இயேசு அந்த மனிதனை பார்த்து, நீ எழுந்து உன்னோட படுக்கையை எடுத்துக்கொண்டு நடன்னு சொல்றார். இயேசு அப்படி சொன்ன உடனே அந்த மனிதன் குணமாகி அவரோட படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போறார். அந்த நாள் ஓய்வு நாளா இருந்ததால யூதர்கள் அந்த மனிதனை பார்த்து, இது ஓய்வு நாளா இருக்கும்போது நீ எப்படி உன்னோட படுக்கையை எடுத்துக்கொண்டு நடக்க முடியும்? இது நியாயம் இல்லைன்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த மனிதன், என்னை குணமாக்கினவர் உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடன்னு என்கிட்ட சொன்னாருன்னு சொல்றார். உடனே யூதர்கள், உன்னை குணமாக்கினவர் யாருன்னு கேக்குறாங்க. அந்த மனிதனுக்கு இயேசுதான் அவரை குணமாக்கினார்னு அப்போ தெரியல. இதுக்கப்புறம் அந்த மனிதனை இயேசு தேவாலயத்துல பார்த்து, இதோ நீ குணமாகி இருக்க, உனக்கு இன்னும் அதிகமான கேடு வராதபடி இனிமேல் பாவம் செய்யாதேன்னு சொல்றார். உடனே அந்த மனிதன் யூதர்கள் கிட்ட போய் இயேசுதான் அவரை குணமாக்கினார்னு சொல்றார். இயேசு அந்த மனிதனை ஓய்வு நாள்ல குணமாக்கினதால யூதர்கள் அவரை துன்பப்படுத்தி அவரை கொலை செய்ய வகை தேடுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இயேசு அந்த மனிதனை குணமாக்கினதால அவர் ஓய்வு நாளின் கட்டளையை மீறல. தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஓய்வு நாள் அப்போ எந்த ஒரு வேலையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி அவங்களுக்கு கட்டளை கொடுத்திருந்தார். தேவன் வேலை செய்ய வேண்டாம்னு சொன்னது ஜனங்கள் செய்யற வழக்கமான வேலைகளை குறிக்குது. அதாவது ஓய்வு நாள்ல ஜனங்கள் அவங்களோட வழக்கமான வேலைகள்ல இருந்து ஓய்வெடுத்து ரிலாக்ஸ்டா அந்த நாள் அவங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கவும், அந்த நாள்ல தேவனை மகிமைப்படுத்தி அவரை ஆராதிப்பதற்காகவும் கொடுக்கப்பட்டது. ஆனா நாளடைவுல யூதர்களின் ரபிகள் எல்லாம் ஓய்வு நாளை கடைபிடிக்கிறதை இன்னும் பாரமாக்கி ஓய்வு நாள்ல கிட்டத்தட்ட 39 வேலைகள் செய்ய தடை விதித்து அதை ரொம்ப வைராக்கியமா பின்பற்றி வந்தாங்க. அதுல ஒன்றுதான் ஒரு பொருளை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு தூக்கி செல்வது. இயேசு அந்த மனிதன் கிட்ட உன்னோட படுக்கையை எடுத்துக்கொண்டு நடன்னு சொன்னதால அவர் தேவனுடைய கட்டளையை மீறல, இந்த ரபிகளோட பாரம்பரியத்தை தான் மீறினார். இயேசு அந்த யூதர்களை பார்த்து, என் பிதா இதுவரைக்கும் கிரியை செய்து வருகிறார், நானும் கிரியை செய்து வருகிறேன்னு சொல்றார். இதை கேட்ட உடனே அவங்க ரொம்ப கோபம் அடைந்து, இயேசு ஓய்வு நாள் கட்டளையை மீறினதும் இல்லாம தேவனை அவரோட சொந்த பிதான்னு சொல்லி அவரை தேவனுக்கு சமமாக்கினதால அவங்க இயேசுவை கொலை செய்யும்படி அதிகமா வகை தேடினாங்க. அப்போ இயேசு திரும்பவும் அவங்கள பார்த்து, குமாரன் எந்த ஒரு காரியத்தையும் தானாக செய்ய மாட்டார்,
பிதாவானவர் குமாரன் மேல அன்பா இருந்து அவர் செய்கிற எல்லாவற்றையும் அவருக்கு காண்பிக்கிறார். பிதாவானவர் என்ன செய்கிறாரோ அதையே குமாரனும் செய்கிறார்னு சொல்றார். ஃப்ரெண்ட்ஸ், இயேசு மனிதனா பிறக்கிறதுக்கு முன்னாடி பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய தேவனும் நித்தியமா ஒரே மகிமையில இருந்தாங்க. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6 முதல் 9 வசனங்களில சொல்லப்பட்டிருக்கிற மாதிரி, அவர் தேவனுடைய ரூபமா இருந்தும் தேவனுக்கு சமமா இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயல் ஆனார்னு வாசிக்கிறோம். இயேசு மனித தன்மையிலே காணப்பட்டப்போ அவர் பிதாவுக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு முற்றிலும் அடிபணிந்தவரானார். இதை இயேசு அவருடைய சொந்த விருப்பத்தின்படியே செய்தார். பிதாவானவர் என்ன செய்கிறாரோ அதையே குமாரனும் செய்கிறார்னு இயேசு சொல்லும்போது அவருடைய மனித தன்மையை குறிப்பிடுகிறார். ஆனாலும் இயேசு அவருடைய மனித தன்மையிலையும் அவருடைய தெய்வீக தன்மையை ஒரு நாளும் இழந்து போகல. இயேசு இந்த உலகத்துல வாழ்ந்தப்போ அவர் 100% மனிதனாகவும் 100% தேவனாகவும் இருந்தார். இயேசு திரும்பவும் அவங்கள பார்த்து பிதாவானவர் மரித்தோரை எழுப்பி உயிர்ப்பிக்கிறது மாதிரி குமாரனும் அவருக்கு சித்தமானவர்களை உயிர்ப்பிக்கிறார். பிதாவை கனம் பண்ணுகிறது மாதிரி எல்லாரும் குமாரனையும் கனம் பண்ணும்படிக்கு பிதாவானவர் யாருக்கும் நியாய தீர்ப்பு செய்யாம நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். குமாரனை கனம் பண்ணாதவன் எவனோ அவன் அவரை அனுப்பின பிதாவையும் கனம் பண்ணாதவனாயிருக்கிறான். பிதாவானவர் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கிறது போல குமாரனும் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். என்னோட வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்பு அடையாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான்னு மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இதோ பிரேத குழிகளில் இருக்கிற எல்லாரும் குமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அப்போ நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படிக்கு எழுந்திருக்கிறவர்களாகவும் தீமை செய்தவர்கள் ஆக்கினையை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள். நான் என்னோட சுயமாய் எதையும் செய்யாம என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே நான் செய்யறதால என்னோட தீர்ப்பு நீதியா இருக்கிறது. என்னை குறித்து நானே சாட்சி கொடுத்தால் அது உண்மையா இருக்காது. நீங்க யோவான் கிட்ட ஆள் அனுப்பி என்னை குறித்து விசாரித்தீங்க. அவனும் சத்தியத்திற்கு சாட்சி கொடுத்தான். ஆனா நான் ஏற்றுக்கொள்ளுகிற சாட்சி மனுஷருடைய சாட்சியே இல்ல, யோவானுடைய சாட்சியை விட மேன்மையான சாட்சி எனக்கு உண்டு. நான் செய்கிற கிரியைகளே பிதா என்னை அனுப்பினார்னு என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. நீங்க வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்க, அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று விசுவாசிக்கிறீங்க. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. அப்படி இருந்தும் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டாகும்படி என் கிட்ட வர்றதுக்கு உங்களுக்கு மனதில்லை. நான் என் பிதாவின் நாமத்தினாலே வந்திருந்தும் நீங்க என்னை ஏற்றுக்கொள்ளல. வேறொருவன் அவனுடைய சுய நாமத்தினாலே வந்தா அவனை ஏற்றுக்கொள்வீங்க. பிதாவுக்கு முன்பாக நான் உங்களை குறித்து குற்றம் சாட்டுவேன்னு நீங்க நினைக்காதீங்க. நீங்க நம்புகிற மோசேயே உங்கள் மேல குற்றம் சாட்டுவான். நீங்க மோசேயை விசுவாசித்தீங்கன்னா என்னையும் விசுவாசித்திருப்பீங்க. ஏன்னா அவன் என்னை குறித்து எழுதியிருக்கிறானே. மோசே எழுதினதையே நீங்க விசுவாசிக்கலன்னா நான் சொல்ற வசனங்களை நீங்க எப்படி விசுவாசிப்பீங்கன்னு கேட்கிறார். ஃப்ரெண்ட்ஸ், இயேசு நிறைய சந்தர்ப்பங்கள்ல அவரோட மனித தன்மையினால அவரை பிதாவுக்கு முன்பாக தாழ்த்துகிறதுனால நிறைய பேர் இயேசுவை தேவனாக ஏற்றுக்கொள்ளாம அவரை ஒரு சாதாரண மனிதனாக மட்டும் பார்க்கிறாங்க. இயேசு இந்த அதிகாரத்துல அவர் தேவனுக்கு இணையானவர்னு சொல்லி 5 காரியங்களை முன்வைக்கிறார். முதலாவது, அவர் திருத்துவத்தின் 2வது நபராக அவர் தேவனுக்கு சமமானவர். 2வது, அவருடைய செயல்களில் அவர் தேவனுக்கு சமமானவர். 3வது, அவருடைய வல்லமை மற்றும் இறையாண்மையில் அவர் தேவனுக்கு சமமானவர். 4வது, அவருடைய நியாய தீர்ப்பில் அவர் தேவனுக்கு சமமானவர். 5வது, அவருடைய மகிமையிலும் அவர் தேவனுக்கு சமமானவர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த பைபிள் ஸ்டோரியில் சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.